வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய அம்மா நீயா கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்று இரவு 7 மணிக்கு ஹாலில் சபை கூடியது. ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும்னு கோமளி வந்திருக்கா என்று சீதாமணி ஆரம்பித்தாள். என்ன பிரச்சனை புகுந்த வீட்ல கோமளி என்று அப்பா விஸ்வம் கேட்டார். புகுந்த வீட்ல ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, எல்லாம் பிறந்த வீட்ல தான். என்னம்மா சொல்ற? அண்ணா, கிருஷ்ணாவுக்கு என்னடி இந்த வீட்ல பிரச்சனை என்று கேட்டாள் சீதாமணி. அண்ணா சொல்ல பயப்படுறான், தயங்குறான், முழிக்கிறான். என்னடா விஷயம் என்று கேட்டார் விஸ்வம். நான் சொல்றேன்ப்பா. ஏன் அவனுக்கு வாய் இல்லையா? இருக்குப்பா, ஆனா அவனால தைரியமா சொல்ல முடியல. ஆஃபீஸ் ப்ராப்ளமா? இல்லப்பா, லவ் ப்ராப்ளம். அந்த சிரிக்கி துர்கா தானே என்றாள் சீதாமணி. நீ இப்ப அந்த பார்வையில பார்க்க கூடாதம்மா, இந்த வீட்டு மருமகளா பார்க்கணும். கோமளி, என்ன பேச்சு பேசுற நீ? இவன் அவளோட அலையறான். அமெரிக்கா சிநேகத்தை இப்ப மெட்ராஸ்ல தொடர்கதையா கொண்டு போறான். ஒழியட்டும். ஆனா இந்த வீட்டுக்கு அவ மருமகளா வர லாய்க்கு இல்ல, அருகதை இல்ல, யோகியதை இல்ல. பொறிஞ்சு தள்ளாதம்மா, இது காதல் விஷயம். 2 பேர் மனசும் ஒத்து போனப்புறம் நாம ஏன் மூக்க நீட்டணும்? ஏண்டி, நாங்க பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி இருக்கோம். நாங்க நம்ம பிள்ளை விஷயத்துல மூக்க நீட்டாம பக்கத்து வீட்டுக்காரனா மூக்க நீட்டுமா? சரிம்மா, நன்னா ஒரு முழத்துக்கு மூக்க நீட்டு. ஆனா அந்த துர்கா லக்ஷ்மணன் அறுத்த மாதிரி அறுத்துடுவா. உன் கண்ணுக்கு அவ லங்கினிதான், ஆனா அண்ணன் கண்ணுக்கு ரதியா போயிட்டாளே. எல்லாம் தலை எழுத்து. சீதா, இதுல கோபப்பட்டு தாபப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த துர்கா வரப்படாதுன்னு நீயும் நானும் வீம்பா இருந்தா வேறு எந்த பெண்ணுமே வரமாட்டாள்னு நம்ம புள்ளை வீராப்பா இருப்பான் என்றார் விஸ்வம். கோமளி வியப்பில் மெய் சிலிர்த்து போனாள். 100 டிகிரி ஆத்திரம் 50ஆக குறையும் என்று கிருஷ்ணா சொன்னான். ஆனால் அப்பா 0 டிகிரிக்கும் குறைவாக ஆத்திரப்படுகிறார். ஏண்டா கிருஷ்ணா, கல்லுளி மங்கனாட்டம் உட்கார்ந்திருக்க? நீ என்ன வக்கீல் கோமளியோட கட்சிக்காரனா என்றாள் சீதாமணி. அது இல்லம்மா, பின்ன எது? வீட்டில் இருக்கிறப்பவெல்லாம் ஜோக்கா அடிச்சு தள்ளுவ, துர்காவோட கொஞ்சி குலாவுவ. இப்ப தனியா நின்று எங்ககிட்ட பேச தைரியம் வரலையா? சீதா, போதும். இந்த காலத்துல பெண்ணை விட ஆண் தான் அதிகம் வெட்கப்படுறான். இனிமே நம்ம 2 பேர் வேலை மேற்கொண்டு என்ன செய்யணுங்கிறத பத்தி யோசிக்கிறது தான். என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? வெள்ளி தாம்பாளம் நிறைய பூ, பழம், வெத்தலை பாக்கு, சோழி துண்டோட லங்கினி வீட்டுக்குள்ள பிரவேசிக்கணும்னு சொல்றேளா? நான் மாட்டேன். வேணும்னா நீங்களும் உங்க அருமை பொண்ணும் போங்கோ. ஆனா இந்த வீட்டு தாம்பாளத்தை நான் இரவல் தரமாட்டேன். அது இல்ல சீதா, என்ன போய் பெண்ணை பெத்தவா முறைப்படி முதல்ல வரட்டும். ஒரு ஃபார்மாலிட்டி தான். அப்புறம் நாம போவோம். அதுக்கப்புறம் லக்ன பத்திரிகை எழுதுவோம். நமக்குத்தான் ஏகப்பட்ட உறவு மனுஷா இருக்காங்களே. அப்பான்னா அப்பாதான் என்று ஆரவாரித்த கோமளி. ஆனா அப்பா, நாம யாரும் துர்கா வீட்டுக்கு போக வேண்டாம் என்றாள். ஏமா, வரவேற்பு கிடைக்காது. காரணம்? துர்காவோட அம்மாவுக்கு நம்ம கிருஷ்ணாவை அடியோடு பிடிக்கலை. உனக்கு எப்படி தெரியும்? எப்படின்னா அண்ணா சொல்லித்தான். சீதாமணி வெறுப்பும் சிரிப்புமாக பேசினாள். இந்த ஒரு விஷயத்துல தான் 2 சம்பந்தி அம்மாக்களுக்கும் ஒத்து போறது. ஏமா கோமளி, அந்த அம்மாவுக்கு பிடிக்கலன்னா நாம எப்படிமா நகர முடியும்? பெண்ணை பெத்தவங்க இல்லாம நாம எப்படி கல்யாணம் பத்தி பேச்செடுக்க முடியும்? ஏண்டா கிருஷ்ணா, அந்த துர்காவோட அம்மாவின் குணத்தை தெரிஞ்சு கொண்டப்புறம் நீ லவ்வில் இறங்கப்படாதோ என்றார் விஸ்வம். கிருஷ்ணா, பகவா என் பக்கம் தாண்டா இருக்கார். அந்த பொம்மநாட்டிக்கே நீ அவ மாப்பிள்ளையா வர்றது பிடிக்கல. அவளும் இங்க வரமாட்டா. நாங்களும் முதல்ல அங்க போக முடியாது. முடிஞ்சாலும் கதவை படியிர்னு சாத்துவா. துர்கா எப்படியோ ஒழியட்டும். கொஞ்ச நாள் அவளை பார்க்காதே, பேசாத. மெல்ல ஓ மனசும் மாறும் என்றாள் சீதாமணி. ஆமாம்டா கிருஷ்ணா, நாம அந்த துர்காவை கல்யாண மண்டபத்துக்கு இழுத்துட்டு வரப்படாது. அது மானக்கேடாவும் ஆயிடும். நீ ஆசைப்படுற பெண்ணை நாங்க உதாசீனம் செய்யல. ஆனா அந்த வீட்டார் உன்னை உதாசீனப்படுத்துறாங்க. இதையே முகாந்திரமா வச்சுட்டு
உன் லவ்வுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வை. என்ன, நான் சொல்றது புரியுறதா? புரியுறதுப்பா. ஆனா துர்கா பிடிவாதமா இருக்கா. அவ தன் அம்மா அப்பாவை எதிர்த்து போராடி ஜெயிக்கிறவள். நாளைக்கு உனக்கும் அதே கதிதான் ஏற்பட போறதுடா கிருஷ்ணா என்றாள் சீதாமணி. நீ கொஞ்சம் பேசாம இரு சீதா. ஏண்டா, அந்த பொண்ணு துணிஞ்சுட்டாலும் நாங்க எப்படியடா கல்யாணத்தை நடத்த முடியும்? ஊர் சிரிக்குமே. கை கொட்டி சிரிக்கும். கல்யாண இன்விடேஷன் பிரிண்ட் பண்றதுன்னா 2000ஆவது அடிச்சாகணும். அவ்வளவு பேரும் சிரிப்பா. ஒரே வழி இருக்கு என்றார் விஸ்வம். நீங்க உங்க வக்கீல் முளையை வச்சுக்கிட்டு திரிசமனா எந்த வழியையும் சொல்லாதீங்கோ. நம்ம புள்ளடி. டேய், வெளியூர்ல ஒரு கோயில்ல உன் கல்யாணம் நடக்கட்டும்டா. அப்புறமா ரிசப்ஷனை ஓஹோன்னு வச்சுக்கலாம். நம்ம மானமும் ரொம்ப போகாது. அது கூடாதுப்பா என்றாள் கோமளி. அப்படி சொல்லிடி. ஏமா கூடாது? ஒரே கழுத்துல ஒருத்தனே 2 தடவை தாலி கட்டப்படாதுப்பா. என்னடி சொல்ற? சீதாமணியின் குரலில் ஹாலே அதிர்ந்தது. 1996 ஜனவரி 1 மாலை 6. துர்காவும் அவளுடைய தாயார் விசாலியும் போர் புரிந்து கொண்டிருந்தார்கள். உனக்கு ஒருத்தனை இழுத்து உன் வீட்டுல வச்சுக்க தெரிஞ்சது. ஒரு குழந்தையை பெத்துக்க தெரிஞ்சது. அதை அவளோட அம்மாட்ட அனுப்பி வளர்க்க தெரிஞ்சது என்றாள் விசாலி. இன்னும் வேற என்னென்ன தெரிஞ்சதுன்னு லிஸ்ட் போடே அம்மா. உனக்கு தெரிஞ்சது 1 முழம்னா தெரியாதது 1 மைல். ரொம்ப சந்தோஷம் உன் சர்டிஃபிகேட்டுக்கு. நான் வரேன். அவருக்கு ஜலதோஷமாம் ஜுரமாம். பெரிய அவர். இசபெல்லாவில் 15 நாள் கிடந்தனே. வயத்து டியூமரை எடுக்க. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என்னை வந்து பார்த்தானா அவன்? உன்னை எதுக்கு அவர் வந்து பார்க்கணும்? இதை எப்படி எதிர்பார்க்கிறம்மா? ஏன்னா அவன் பொண்டாட்டியோட அம்மா நான். அவனுக்கு நான் மாமியார். துர்கா கலகலவென்று சிரித்தாள். என்னடி இளப்பமா இருக்கா? பின்ன என்ன? என் கழுத்துல தாலியே ஏறல. நீ எப்படி அவருக்கு மாமியாரா இருக்க முடியும்? இந்த வீட்டு வாசப்படியை அவர் மிதிக்க கூடாதுன்னு 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன. இன்னி தேதி வரை அவர் மிதிக்கல. அவர் எதுக்காக உன்னை ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வரணுமாம்? சரிடி, தப்புதான். ஆனா என் பேத்திக்கு கூடவா என் மேல மதிப்பும் மரியாதையும் இல்லாம போகணும்? ஏன், என்ன நடந்தது? உன்கிட்ட ஏடா கூடமா ஏதானும் பேசினாளா? அப்படி பேசினா கூட பரவாயில்லையே. அவ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு 2 மாசம் ஆறது. வர சொல்ற. நீ சொல்லி அவ வர வேண்டாம். சரி, சொல்லல. இன்னைக்கு புது வருஷம், ஜனவரி 1. அவ பிறந்த நாள். நீ இதுவரைக்கும் எந்த பிறந்த நாளுக்கும் அவளை அழைச்சு விருந்து வச்சதில்லையே. என்ன இப்ப திடீர்னு? நேத்து ஃபோன் பண்ணா இன்னைக்கு வருவேன்னு. எனக்கு சந்தோஷம் தாங்கல. காரை எடுத்துட்டு நேரே நாதல்லாவுக்கு ஓடுனேன். 3 பவுன்ல ஒரு நெக்லஸ் வாங்கினேன். அவ இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. இதுக்கு மேலேயும் வரலன்னா வேணும்னா நெக்லஸை திருப்பி கொடுத்துரு. இல்லைன்னா அடுத்த பிறந்த நாள் வரைக்கும் காத்துரு. நான் வரமா. ஜெய் கிருஷ்ணா வினாடி ஒரு தும்மலும் நிமிடம் ஒரு இருமலுமாக வீட்டை அதிர செய்து கொண்டிருந்தான். துர்கா ஹாலினுள் பிரவேசித்தாள். என்னாச்சு உங்களுக்கு? இன்னும் ஒன்றும் பெருசா ஆகல. மூக்கு தொண்டையோட நிக்கிறது. ஏதானும் மருந்து சாப்பிட்டீங்களா? விக்ஸ் தடவினா தும்மல் கொஞ்சமாவது அடங்கும். இருமலுக்கு டைலோசின் 2 ஸ்பூன் குடியுங்களேன். எதுவும் வேண்டாம் துர்கா. மத்தியானம் ஏசி போட்டு தூங்கி இருக்கப்படாது. ஏதோ அலர்ஜி. தானா வந்தது தானா சரியாயிடும். கொஞ்சம் பிராண்டியை ஹாட் வாட்டரோட கலந்து குடிக்கிறேன். சரி, அதையாவது செய்யுங்கோ என்ற துர்கா. மாதி எங்க என்று கேட்டாள். காத்தால பாட்டி வீட்டுக்கு போனவதான், இன்னும் வரல. கொஞ்ச நேரம் முன்னாடி அம்மாவோட பேசினேன். அகில்குமார் வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு புறப்பட்டு போனாளாம். யார் இந்த அகில்குமார்? கொஞ்ச காலமா அவன் பேர் இந்த வீட்டில் அடிபடுறது. நல்ல பிள்ளை. நான் அவன் எப்படின்னு கேட்கல ஜெய். ஜெய் ஒரு தும்மலை முடித்துவிட்டு, தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற துர்கா? மாதியும் பழகிண்டு வர்றா. அவனோட அப்பா அம்மாவுக்கு மாதி ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. ஏன் அம்மா அப்பாவுக்கும் ஏன் எனக்கும் அகில்குமாரை பிடிச்சிருக்கு. மாதி உன்ன மாதிரி தான். நீ ஒரு நல்ல பிள்ளையை முன்னொரு காலத்துல செலக்ட் பண்ண மாதிரி மாதியும் இப்ப செலக்ட் பண்ணி இருக்கா. அவனோட அம்மா அப்பா யாரு? எங்க இருக்கா? நிச்சயமா உன் அம்மா மாதிரி இல்லை. பெரிய சம்ஸ்கிருத ஸ்காலர். ஜெர்மனியில விசிட்டிங் ப்ரொஃபஸர். டாக்டர் பலராம சர்மாவா? அவரே தான். பெரிய பஞ்சாங்கமாச்சே. கதர் பஞ்சகச்சம், கதர் சட்டை, கதர் கோட்டு, கதர் டர்பன். அசோகர் காலத்துல இருந்திருக்க வேண்டியவர். வெளிவேஷங்கள்ல என்ன இருக்கு துர்கா? மனுஷன் நல்லவர்.
அவரோட மனைவி அவருக்கும் மேல. நீங்க அவர் வீட்டுக்கு போயிருக்கீங்களா ஜெய்? வந்த இருமலை முடித்துவிட்டு, மாசம் ஒரு தடவையாவது போவேன் என்றான் கிருஷ்ணா. ஏன் என்கிட்ட சொல்லல? சமயம் வர்றப்ப சொல்லிக்கலாம்னு இருந்தேன் துர்கா. அப்ப இன்னும் சமயம் வரலைங்கிறீங்களாக்கும்? அப்படித்தான் படுறது. நம்ம கதையை அவர்கிட்ட மூச்சு விடாதீங்க. நாம பெத்த பொண்ணுக்கே நம்ம கதை தெரியாது. அவர்கிட்ட சொல்ல எனக்கு என்ன பைத்தியமா துர்கா? அது ஆச்சார குடும்பம் மாதிரி தெரியறது. நம்ம வீட்ல அனாச்சாரம் தலை விரிச்சு ஆடுறது. எந்த அலமாரியை திறந்தாலும் ஒரு பீர் பாட்டிலோ விஸ்கி பாட்டிலோ தான். பூஜை புனஸ்காரம் பண்டிகை எதுவும் இல்லாத வீடு. நிச்சயமா அந்த ப்ரொஃபசர் இந்த வீட்டோட சம்பந்தம் வச்சுக்க முன் வரமாட்டார். அவர் வரப்போவது தெரிஞ்சா நானே ஒரு ஆளா நின்னு சரி பண்ணிடுறேன். பிள்ளை என்ன செய்யறான்? அவனும் சம்ஸ்கிருத வாத்தியாரா? கம்ப்யூட்டர் இன்ஜினியர். பரவாயில்ல. ஆனா அப்பனுக்கு மேல ஆச்சார அனுஷ்டானம். கிரமமா சந்தியாவந்தனம் பண்றவன். பேண்டாவது போட்டுக்கிறானா? ஆபீஸ் போறப்ப மட்டும். ஜெய், என்ன துர்கா? மாதிக்கு வேற இடத்துல ஒரு பிள்ளையை. மாதி காதுல இது விழுந்தா உன்னை குத்தி கொதறி எடுத்துடுவா. நான் எதிர்க்கல ஜெய். அந்த குடும்பம்தான். மாதி தானே அங்க போறா, நீ இல்லையே. இப்ப மாதி அங்க இருப்பாளா? இருப்பா. ஃபோன் நம்பர் என்ன? எதுக்கு ஃபோன் பண்ணணும் துர்கா? மாதியும் மகிழ்குமாரும் இங்க வர இருக்கா. வேற சமாச்சாரம் நம்பர் சொல்லுங்கோ ஜெய். இண்டெக்ஸ்ல இருக்கு. 5 நிமிடங்களுக்கு பிறகு துர்கா திரும்பினாள். என்ன பேசுனியா? திமிர் பிடிச்சவ. யாரு? எல்லாம் உங்க பொண்ணுதான். ஏன், என்னாச்சு? அவ பிறந்த நாள்ல எனக்கே அக்கறை இல்லாதப்ப எப்படி புதுசா இந்த வருஷம் விசாலி பாட்டிக்கு அக்கறை வந்ததுன்னு கேட்கறா. கிருஷ்ணா இருமலோடு இருமலாய் சிரித்தான். மாதங்கி பெசன் நகர் வீட்டை 9:30 மணிக்கு அடைந்தாள். ஹோண்டாவை அம்மா அப்பா கார்களை தாண்டி சென்று நிறுத்திவிட்டு சாவியை ஆள்காட்டி விரலில் விளையாட விட்டுக்கொண்டே தன்னிடமிருந்த 3வது சாவியால் வாசற்கதவை திறந்து அறைக்கு சென்றாள். புடவையில் இருந்து ஹவுஸ் கோட்டுக்கு மாறினாள். மாடியில் இருந்த அப்பாவின் இருமல் ஒலி காதில் விழுந்தது. அம்மா எங்கே? வழக்கமாக இந்த நேரத்தில் ஹாலில் டிவி முன் உட்கார்ந்திருப்பாளே. கைப்பையை திறந்தாள். வைதேகி அளித்த பரிசு பொட்டலத்தில் என்ன இருக்கும் என்ற கேள்வி ஆர்வத்துடன் எழுந்தது. எடுத்தாள். பிரிக்கப் போனாள். மாதி, அம்மா. என்னம்மா? ஏன் இவ்வளவு நேரம்? சாப்பிட்டுட்டு தானே வரணும். நாள் பூரா என்ன பண்ணிட்டு இருந்த? ஏன் கேட்குற? உன்னோட 2 பாட்டிகள்ல ஒருத்தி என்னோட அம்மா. தெரியுமே. ஒரு பாட்டி வீட்டில் கார்த்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் கூத்தடிச்சிருக்க. அப்புறம் அந்த பஞ்சாங்கக்காரன் வீட்டில். நிறுத்துமா. ஏன் சுருக்குன்னு தைக்கிறதோ? நான் எங்க யார் வீட்டில் எவ்வளவு நேரம் எப்படி இருக்கணும்னு பிரத்தியார் சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டாம். அப்போ நான் பிரத்தியாரா? அப்படித்தான் இது நாள் வரை நடந்துருக்க. எனக்குன்னு நீ என்ன கிழிச்சிருக்க? தூளியில தூங்கின நாள்ல இருந்து பிஏ முடிக்கிற வரை நீ எனக்கு பார்த்த முகமும் தெரிஞ்ச பேரும் தானே. அப்பா மாதிரி என்ன ஒரு இடத்துக்கு அன்பா ஆதரவா சந்தோஷமா அழிச்சிட்டு போயிருக்கையா? உன் நிழலை பார்த்தே பூரிச்சு போற பெரிய கம்பெனி ஆபீசர் தானே நீ. நீ ரொம்ப ஓடுற. முடிஞ்சா என்ன நிறுத்து. என்ன அது கையில? என்னவோ உனக்கு என்ன? ஓ, பர்த்டே கிஃப்டா? இவ்வளவு சின்னதா இருக்கு. பரங்கிக்காவும் பூசணிக்காயும் பெருசா இருக்கும். நீ யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கறதுன்னா அதை வாங்கி கொடு. உன்னை விட உன் திமிருக்கு அதிக வயசாயிடுத்து. உன் பாட்டி நீ வருவேன்னு காத்திருந்தா. நேத்து நீ அவளுக்கு வரப்போறதா ஃபோன் பண்ணுவானேன், அப்புறம் போகாமல் இருப்பானேன். உனக்கு பரிசா 3 பவுன்ல நெக்லஸ் வாங்கி வச்சிருக்கா. அதை நீ வாங்கி போட்டுக்கோ. எப்ப போனாலும் அப்பா மேல வசை பாடுற பாட்டிக்கிட்ட இருந்து எனக்கு ஒரு பரிசும் வேண்டாம். திடீரென்று கிருஷ்ணா அறையினுள் பிரவேசித்தான். என்னம்மா மாதி, ஏன் அம்மாவோட மல்லுக்கு நிக்கிற என்ற கிருஷ்ணா. துர்கா, நீ மாடிக்கு போ ப்ளீஸ் என்றான். அப்பனும் பொண்ணும் ஒரு கட்சி சொல்லிக்கொண்டே துர்கா அறையை விட்டு வெளியேறினாள். மாடிப்படி சத்தம் அடங்கியதும், அப்பா, வைதேகி மாமி இது எனக்கு பரிசா தந்தாள் என்று கூறிய மாதங்கி பொட்டலத்தை பிரித்தாள். வெல்வெட் போர்வையில் ஒரு சிமிழ் அதனுள். வைர முகுத்தி என்றான் கிருஷ்ணா இருமலை அடக்கி கொண்டே. 1972 மே 3 இரவு 7:30. திடீரென்று ஹால் நிசப்தத்தில் உறைந்து போயிற்று. ஒரே கழுத்தில் ஒருத்தனே 2 தடவை தாலி கட்டப்படாதுப்பா என்ற கோமளி கூறியதும் சீதாமணி அதிர்ச்சியில் கத்தினாள். ஆனால் அதன் பிறகு அவளால் நீண்ட நேரம் பேச முடியவில்லை. கனத்த கண்களோடு கணவர் விஸ்வத்தை பார்த்தாள்.
அவர் வெறித்த பார்வையோடு கோமளியின் பக்கம் திரும்பினார். கோமளி தாழ்வாக அண்ணா கிருஷ்ணாவை பார்த்தாள். கிருஷ்ணா யாரையும் பாராமல் தலை நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தான். நிசப்த பனிக்கட்டி மெல்ல இழக ஆரம்பித்தது. என்னடா கிருஷ்ணா, இது நிஜமா இல்ல விளையாடுறியா? நிஜமா தான்ப்பா. ஊட்டியில இருந்து நீ போன் பண்ணியிருந்தா உன் அம்மாவும் நானும் கார்ல பறந்து வந்திருப்பேமேடா. முடியாம போச்சுப்பா. ஏன், ஊட்டியில தான் கோயில் இருக்கா? இந்த மெட்ராஸ்ல எத்தனை இருக்கு? பக்கத்துல திருநீர்மலை இல்ல? நாங்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருப்போமே. நான் எவ்வளவோ சொன்னேன்ப்பா, அவ கேட்கல. என் அம்மா என்னை ரூம்ல வச்சு பூட்டிடுவா, அப்பாவும் அம்மா பக்கம்தான்னு துர்கா சொல்லிட்டப்பா. சத்தியமா நான் அவசரப்படவே இல்லை. உன் கல்யாணம் எப்படி எப்படியெல்லாம் விமர்சையா நடத்தணும்னு உன் அம்மா சொப்பனம் கண்டிருந்தா தெரியுமாடா கிருஷ்ணா? நான் செஞ்சது தப்பு தான்ப்பா, ரொம்ப தப்பு. என்ன பிராயச்சித்தம் வேணும்னாலும் செய்த மன்னிப்பு கேட்குறேன். அம்மாவை நீங்க தான் சமாதானப்படுத்தணும். நம்ம குடும்ப மானமே போயாச்சு. உன் அம்மாவை அந்த ஆண்டவனால கூட தேத்த முடியாது. இப்ப மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு தான் யோசிக்கிறேன் என்றார் விஸ்வம். எதுவும் செய்ய தேவையில்லைன்னு எனக்கு படுறதுப்பா என்ற கோமளி தொடர்ந்து, அண்ணா என்கிட்ட முதல்ல சொன்னப்போ நான் அசந்து போய் நின்னப்பா. நார் நாரா கிழிச்சேன். அண்ணா கண்ணில் நீர் தழும்பித்தோ. இதை நம்ம அம்மா எப்படி தாங்கிப்பா கோமளி அப்படின்னு 100 தடவையாவது புலம்பி இருப்பான் என்று முடித்துவிட்டு ஓரக்கண்ணால் குறும்பாக பார்த்தாள். சீதா என்றார் விஸ்வம். சீதாமணி பார்வையால் கணவரிடம் என்ன என்று கேட்டாள். சீதா, நம்ம புள்ள ஒரு ஸ்லேட்ல சாக் பீஸால எழுதியிருந்தா ஒரு தேய்ச்சு கையால அழிச்சுடலாம். அவன் ஒரு பாறாங்கல்ல உளி வச்சு எழுதிட்டான். இது நம்ம போராத காலம். அந்த பாறாங்கல்ல என்கிட்ட கொடுங்கோ, அந்த ராட்சசி மண்டையை பிளக்கிறேன். குத்தம் அவளோடது மட்டும் இல்ல சீதா. இது நாள் வரைக்கும் நீயும் நானும் கிழிச்ச கோட்டை தாண்டாத நம்ம கிருஷ்ணாவும் குத்தம் செய்திருக்கான். இதை மறந்துடாத. முன்னாடியே சொன்னா எங்க நாம ஒரு கோடு போட்டுடுவோமோன்னு தான் ஊட்டியிலேயே காரியத்தை முடிச்சிருக்கான் போல இருக்கு. சாரி, இத காரியம்னு சொல்லப்படாது, கல்யாணம் என்றார் விஸ்வம். எல்லாரும் சாப்பிட உட்காருங்கோ. கோமளி, நீயும் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போ. நரேஷ் மாடியில விளையாடிக்கிட்டு இருக்கான், அவனுக்கும் ஊட்டி விடு என்றாள் சீதாமணி. அம்மா. என்னடா, நீ ஒரு வார்த்தை பேசல? உன் அப்பா தான் எல்லாம் விதரணையா பேசியாச்சே. என்னை மன்னிச்சிடுமா. நீ பண்ணி இருக்கிறது சாதாரண தப்பாடா. நான் எளிதா மன்னிக்க. நீ துர்கா கழுத்துல தாலி கட்டினது தப்பில்லடா. பெத்த தாய் தகப்பன் கூட அவசியம் இல்லைன்னு நீ நினைச்ச பாரு, அதுதான் தப்பு. நான் செத்ததும் நீ கொள்ளி போடுவ. சாஸ்திரிகள் சட்டியை உடைச்சிட்டு திரும்பி பாராமல் போன்னு சொல்வார். ஆனா நீ போயிடாத. என் உடம்பு வேகிறதை கடைசி வரை நின்னு பாரு. ஒன்னே ஒண்ணு மட்டும் வேகாம அப்படியே நிற்கும். அது தாண்டா என் நெஞ்சு. அம்மா, இப்ப சாப்பிடவா? வரம்மா, ஒரு சின்ன ஆசை சொல்லு. ஒரு மகா பெரிய ஆசையையே நீ நிறைவேற்றிண்டவன். இப்ப என்ன சின்ன ஆசை? நானும் அவளும் உன்னையும் அப்பாவையும் நமஸ்காரம் பண்ணணும். உங்க 2 பேர் ஆசீர்வாதமும் வேணும். நீ என்ன குத்தம் பண்ணி இருந்தாலும் எங்க ஆசீர்வாதம் உனக்கு உண்டுடா. ஆனா அதை அவள் தேவையினே நினைக்க மாட்டாடா. ஒரு நாள் அழைச்சிட்டு வரமா. திவ்யமா வாங்கோ. ஆனா முன்கூட்டியே சொல்லிடு. சரிம்மா என்றான் கிருஷ்ணன். துர்கா காரை நிறுத்திவிட்டு ஹாலினுள் பிரவேசித்த போது விசாலி ரேடியோவில் தன்னை பறிகொடுத்து கொண்டிருந்தாள். தன் பெண்ணின் வருகையை அவள் உணரவில்லை. துர்கா ஒரு நாற்காலியை இழுத்த போது கிரீக் சத்தம் விசாலியை எழுப்பியது. நீ எதுக்குடி இப்படி இங்க வந்திருக்க? காரியமாத்தா அம்மா. என்னடி பாக்கி இருக்கு? நீதான் உன் சாமான்களை ஒரு வேன்ல போட்டுண்டு போயாச்சே. இது மிச்சமா இருக்கு சொல்லிவிட்டு ரேடியோவை சுட்டி காட்டினாள். சரி, ஒயரை கழட்டிட்டு எடுத்துட்டு போ. உனக்குன்னு புதுசா வாங்கிட்டு வந்திருக்கேன், கார்ல இருக்கு, தோ கொண்டு வர. துர்கா நகர்ந்தாள். நில்லடி. என்னம்மா? உன் ரேடியோ தேவையில்லை. ஏமா ஆத்திரப்படுற? ஒரு ரேடியோ வாங்கிக்க எனக்கு வக்கு இல்லாமலா போயிடுத்து? எடுத்துட்டு போ. அந்த மன்மதனுக்கு வேண்டி இருக்குமே. நீ சொன்னாலும் சொல்லனேனாலும் எனக்கு அவர் மன்மதன் தான். ஏன் சான்ஸ் கிடைக்கிறப்பவெல்லாம் அவரை இழுக்கிற? என் மனசு நோகிறதான்னு டெஸ்ட் பண்ணவா? நாசமா போறவன் பொறுக்கி. மறுபடியும் இப்படி பேசாதம்மா, அப்புறம் நம்ம உறவே அந்து போயிடும். திடீரென்று அதிசயமாய் விசாலி அழ ஆரம்பித்தாள். துர்காவுக்கு திகைப்பை விட வியப்பே மேலிட்டது. அவளுடைய அம்மாவா அழுகிறாளா? கேவலுக்கிடையே, துர்கா, நான் என்னவெல்லாம் கோட்டை கட்டி இருந்த தெரியுமா?
ராஜவம்சத்து பிள்ளை மாதிரி உன்னை விட அதிகம் படிச்சவன், ஒரு கோடீஸ்வரன், ஒரு ரூபவான் உனக்கு மாப்பிள்ளையா வரணும்னு. நிறுத்துமா, இத சொல்லத்தான் கண்ணீர் விட்டையா? துர்கா, இப்பவும் ஒன்னும் தப்பி போயிடல. ஏதோ உடல் கொழுப்புல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துட்டீங்க. அவனை அனுப்பிட்டு இங்க மறுபடியும் வந்துடு. நாம 2ஆம் பேர் தெரியாம அமெரிக்காவுக்கே போயிடுவோம். நீ வேணும்னா போ. உனக்குத்தான் கல்யாணம் நடக்கலையேடி. எங்க 2 பேரை பொறுத்தவரை நடந்தாச்சு. உலகத்தில் எல்லா பாதகங்களும் 5ல் அடங்கும். துர்கா, அதான் பஞ்சமா பாதகம். நீங்க 2 பேரும் பண்ணி இருக்கிறது இந்த 5ஐயும் மீறினதுடி. போதும்மா, இந்த ரேடியோ இங்கேயே இருக்கட்டும், நான் வரேன். சரி. அப்பாட்ட இருந்து போன் வந்ததா? வந்தது. சொன்னியா? சொன்னேன். அப்பா என்ன சொன்னார்? அப்பாவும் பொண்ணும் இந்த விஷயத்துல ஒண்ணு. அவரவர் மனசுப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுல ஒரு தப்பும் இல்லைன்னார். ஏன் என் கழுத்துல அனாவசியமா ஒரு தாலியை கட்டினோம்னு இப்ப வருத்தப்படுறார் போல இருக்கு. சரி, நான் போயிட்டு வரேன். இப்பவே 8 ஆயிடுத்து. போற வழியில ஏதேனும் ஒரு ஹோட்டல்ல குறிச்சிட்டு போறேன். ஏன் உன் ராஜாதி ராஜன் அந்த வீட்ல இப்ப இல்லையோ? விருந்து சாப்பிட பிறந்த வீட்டுக்கு போயிருக்கானோ? துர்கா பதில் கூறாமல் வெளியேறினாள். பெசன் நகர் வீட்டை அடைந்த போது இரவு மணி 8:45. ஜெய் இன்னும் வரவில்லை. அம்மா அப்பாவிடம் விஷயத்தை சொல்லப் போவதாக ஆபீஸில் தெரிவித்திருந்தான். ஒருவேளை அங்கே யுத்தம் மும்முரமாக நடக்கிறது போலிருக்கிறது. இனி எங்கே என்ன யுத்தம் நடந்தால் என்ன? அவள்தான் நினைத்ததை சாதித்து கொண்டாகிவிட்டதே. கிருஷ்ணா வீட்டை அடையும் போது மணி 10:30. ஏன் இவ்வளவு லேட்? சாப்பிட்ட அப்புறமும் பேசிட்டு இருந்தோம். நீ என்ன பண்ண, சாப்பிட்டியா? அம்மா வீட்ல எதுவும் இல்ல போல இருக்கு. அவ சாப்பிட்டியான்னு கூட கேட்கல. வர வழியில ஒரு தோசையும் பக்காளா பாத்தும். அப்பா என்ன சொன்னார்? அம்மா சீறி விழுந்தாளா? பெருசா எந்த ஆர்ப்பாட்டமும் நடக்கல. அம்மா ரொம்ப வேதனைப்பட்டாள். மெட்ராஸ்ல ஒரு கோவில்ல நாங்களே நடத்தி வச்சிருப்போமேன்னு அப்பா சொன்னார். பரவாயில்லையே. துர்கா, ஆ, ஒரு நாள் நாம 2 பேரும் அங்க போகணும். நான் எப்பவும் ரெடி. பட்டு புடவை, மாங்கல்யம், மெட்டி எல்லாம் ரெடி. சரடு கூட வாங்கியிருக்கேன். டிராமா போட வேண்டியதுதான் பாக்கி. போறப்ப பூ, பழம், அம்மாவுக்கு புடவை, சோழித்துண்டு, அப்பாவுக்கு வேஷ்டி, ஷர்ட். ஜமாயிங்க, என்னைக்கு போறதா இருக்கோம்? வர்றதுக்கு முன்னாடி தகவல் கொடுன்னு அம்மா சொன்னா. வர சண்டே மார்னிங்? பிரமாதம். ஆனா துர்கா, என்ன சொல்லுங்க? அங்க இருக்க போற 3:45 நாழிகைக்கு மட்டும் ஒரு நல்ல மருமகளா நடந்து கொள் துர்கா. நான் நல்லா நடிப்பேன் ஜெய். துர்கா, சொல்லுங்க. என் அம்மா நல்லவ. அப்பாவுக்கு விசாலமான பார்வை. நாம் அங்கேயே இருந்தா நாளாவட்டத்துல உனக்கே பிடிச்சு போயிடும். சாரி ஜெய், என் நடிப்பு உங்களுக்காக, நான் ஊட்டியில வாக்களிச்சதுக்காக நான் 3:45 நாழி நடிப்போட நிறுத்திக்கிறேன். சொல்லணும்னு பட்டது சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். ஆ, ஒன்ன மட்டும் மறந்துடாத. நாம ஊட்டியில ஒரு முருகன் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே? அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை இருவரும் சர் சி.பி. ராமசுவாமி ஐயர் சாலையில் உள்ள கிருஷ்ணாவின் வீட்டுக்கு சென்றார்கள். 1996 ஜனவரி 2. மாதங்கி தாத்தா விஸ்வத்தின் வீட்டை அடைந்த போது காலை மணி 7. நேராக உள்ளே ஓடினாள். பாட்டி சீதாமணி எண்ணெய் குளியலை முடித்துவிட்டு கூந்தலை பந்தாக்கி பாலக்காட்டு துண்டில் புதைத்து பூஜை அறையினுள் பிரவேசித்துக் கொண்டிருந்தாள். பேத்தி வந்திருப்பதை அவள் கவனிக்கவில்லை. பூஜை அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சரோஜா சித்தி ஏற்கனவே தன் குளியலை முடித்து பூஜை அறையை மாமியாருக்காக தயார் செய்திருக்கிறாள் என்பதை மாதங்கி எளிதில் புரிந்து கொண்டாள். வருடா வருடம் மார்கழி குளிரில் காலை 4 மணிக்கே சித்தி எழுந்து குளித்து காஃபியையும் அருந்தாமல் சிற்றப்பா ரவியுடன் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போவாள். இப்போது பூஜை அறைக்கு வெளியே பாட்டிக்காக காத்து கொண்டிருக்கையில் தன் அம்மாவுக்கும் சித்திக்கும் உள்ள வேற்றுமைகள் முகத்தில் அரைந்தாற்போல மாதங்கியின் முன் நின்றன. அம்மா இன்னும் கம்பளி போர்வைக்குள் லேசான குரட்டை ஒலியில் தன்னை மறந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாள். வீட்டில் பூஜை அறையில்லை. அம்மாவுக்கு பக்தியே கிடையாதா? கடவுளிடம் பயமும் இல்லையா? அம்மா மழைக்கு கூட ஒரு கோயிலுக்குள் ஒதுங்கியதாக சரித்திரம் இல்லை. ஆனால் சித்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயில் என்று அட்டவணை போட்டு போகிறாள். கபாலீஸ்வரர், ஆஞ்சநேயர், விநாயகர் என்று ஒன்று பாக்கி இல்லை. ஒவ்வொரு செவ்வாயும் ராகு கால பூஜை. அம்மாவுக்கு ராகு காலம் என்றால் என்ன என்றே தெரியாது.
சீதாமணி பூஜை அறையில் இருந்து வெளியே வந்தாள். உதடுகள் உச்சரித்துக் கொண்டிருந்தன. நாராயணா நாராயணாவை தவிர வேறு எதை பாட்டி உச்சரிப்பாள்? மாதங்கி வெளியே நிற்பதைக் கண்டதும் சீதாமணி ஆச்சரியப்பட்டு போனாள். என்னடி ராஜாத்தி, நீ எப்ப வந்த? நீங்க பூஜை ரூமுக்குள்ள நுழையிறப்ப. ஏன் கூப்பிடலை? கரடியா இருக்க பிடிக்கல, அதான். ஆமா, ஏன் உன் கண் இப்படி ஜிவ்வுன்னு செவந்து போயிருக்கு? சரியா தூங்கல பாட்டி? இன்னும் காஃபி குடிச்சிருக்க மாட்டியே? இல்ல பாட்டி. வா, நானும் இனிமே தான் குடிக்கணும். சித்தி சித்தப்பா இன்னும் கோயில்ல இருந்து வரலையா? வர்ற நேரம்தான். பார்த்த சாரதி கோவிலுக்கு போறதா நேத்து சரோ சொல்லிட்டு இருந்தா. பாட்டி காஃபியை குடிக்கும்போது, இந்த பாருங்க பாட்டி என்று சொல்லி மாதங்கி கையில் இருந்த சிமிழை நீட்டினாள். என்னடி இது மாதி, மோதிரமா? பாருங்களேன் பாட்டி. சீதாமணி சிமிழை திறந்தாள். சமையலறை ஜன்னல் வழியாக பிரவேசித்துக் கொண்டிருக்கும் இளம் சூரியனின் கதிர்களில் வைரம் ஜொலித்தது. ஏதுடி இது, பழைய காலத்து ப்ளூ ஜாக்கர் வைரம். பிறந்த நாள் பரிசு பாட்டி. அந்த பாட்டியா? ம். அதான பார்த்தேன். அப்ப உன் அம்மாவாகத்தான் இருக்கும். மூக்கே குத்திக்காத அவகிட்ட எப்படி இப்படி ஒண்ணு இருக்கு? அம்மாவும் இல்லை. யாருன்னு தான் சொல்லேன். வைதேகி மாமி. ஓ, உன் மாமியாரா? இந்த மாதிரி வைரம் இப்ப எங்கும் கிடைக்காதடி. ஆமா, இத நீ வச்சுட்டு என்ன செய்ய போற? அழிச்சு மோதிரமாக்க போறியா? ம்ஹும், நானே போட்டுக்க போறேன். மூக்கு குத்திக்க போறியா? ஆமாம் பாட்டி, இன்னிக்கே. இன்னிக்கே செவ்வாய் வேணாம், நாளைக்கு புதன். கச்சேரி ரோடு 10:30 வர சொல்றேன். குத்தின கையோட போட்டுருவான். சரி பாட்டி. ஒரு பொண்ணு எந்த நகை எத்தனை போட்டாலும் சோபிக்க மாட்டாள்டி மாதி. எதுவும் இல்லாம ஒரே ஒரு மூக்குத்தி மட்டும் இருந்தால் போதும், லட்சணம் பொங்கி வழியும். திடீரென்று விஸ்வம் வந்தார். உன் புள்ள வரான் சீதா. ஆமா, அது என்ன கையில? பொம்மனாட்டி சமாச்சாரம் என்று சொல்லி சிரித்தாள் சீதாமணி. இத பாருங்கோ, வாடா கிருஷ்ணா, நீ என்ன திடீர்னு என்றாள் முன்னேறி வந்து கொண்டிருந்த கிருஷ்ணாவை பார்த்து. பிரமாதமா இருக்கே சீதா, உங்கிட்ட இப்படி ஒண்ணு இருப்பது இப்பதான் எனக்கு தெரியும் என்றார் விஸ்வம். நான் இந்த வீட்ல இருக்கிறதே கொஞ்ச காலமாத்தான் உங்களுக்கு தெரியும். இது மாதிக்கு அவளோட வருங்கால மாமியார் கொடுத்திருக்கிற பிறந்த நாள் பரிசு. ஏன் மாதி, நீ அவளை நமஸ்காரம் பண்ணினையோ என்று சீதாமணி கேட்டாள். பண்ணாம, நேத்து ராத்திரி அங்கதான் சாப்பாடே, அப்பாவோட டின்னருக்கு போகலை என்றாள் மாதங்கி. ஆமாம்மா, எனக்கு ஒரே ஜலதோஷம், தலைவலி, ஃபீவர். நீ ஒரு காரியம் செய்தா அதை முழுசா செய்ய மாட்ட, அதான் இதெல்லாம் வர்றது. நீ என்னம்மா சொல்ற? அரையும் குறையுமா குடிக்கப்படாதுடா. நன்னா ஏத்திக்கணும், அப்பத்தான் பிரக்ஞை போகும். கிடைச்ச இடத்துல விழுந்து கிடக்கலாம். உன் குசும்பு விடாதே. அம்மா, எனக்கு சுட சுட மிளகு கஷாயம் பண்ணித்தா. தொண்டை தகர டப்பா நசுங்குற மாதிரி ஆயிட்டது. தரேன். ஆமாம், கல்யாணம் பத்தி ஏதாவது யோசனை பண்ணியிருக்கியா? மாதியை தான் தேர்ந்தெடுத்தாச்சேம்மா. ஓ அப்படியா? அவளும் உன்னை மாதிரி ஆரம்பித்த சீதாமணி நாக்கை கடித்து கொண்டாள். என்ன பாட்டி சொல்ல வந்தேள்? நானும் அப்பா மாதிரினா என்ன அர்த்தம்? சொல்லுங்க பாட்டி. நான் சொல்றம்மா மாதி என்ற விஸ்வம். உன் அப்பா உன் அம்மாவை தானாகவே தேர்ந்தெடுத்தான். கல்யாண பேச்சு எதுவுமே கூடாதுன்னு ஒத்தை காலில் நின்று அவசர அவசரமா கல்யாணத்தை முடிக்க சொன்னான். இதைத்தான் உன் பாட்டி சொல்ல வந்தா. தாத்தா, ரீல் விடாதீங்க, வேற என்னமோ இருக்கு. வேற எதுவும் இல்ல மாதி, என்ன நம்பு. உன் அப்பாவுக்கு நடந்த மாதிரி உன் கல்யாணம் அவசரமா நடக்கப்படாது. பெரிய மண்டபத்துல பிரமாதமா ஜமாய்க்கணும். ஏண்டா கிருஷ்ணா, என்னைக்கு நீயும் இவன் அம்மாவும் பலராம சர்மா வீட்டுக்கு போகலாம்னு இருக்கேள்? நான் சொல்றேன் பாட்டி, அம்மா போவாள்னு எனக்கு தோணல. அவரை பஞ்சாங்கம்னு இளப்பமா பேசுறா. அதனால நீங்க தாத்தா அப்பா சித்தப்பா சித்தி எல்லாருமா போங்கோ. ஏன் இன்னும் வரலேன்னு வைதேகி மாமியும் கேட்டுண்டிருக்கா. எவ்வளவு பெரிய கூட்டம் போனாலும் உன் அம்மா இல்லாத குறை பளிச்சுன்னு தெரியும் டி மாதி. கிருஷ்ணா, நீ அவகிட்ட பேசி ஒரு நல்ல முடிவு எடுடா. இந்த சித்திரையில வச்சுப்போம். நல்ல மண்டபம் கிடைக்கலன்னா காலியா இருக்கிற நம்ம 5 கிரவுண்டு நிலத்துல பெரிய பந்தலா போட்டுடலாம். சிமெண்ட்டும் செங்கல்லும் இரும்பும் இன்னும் கொஞ்சம் விலை ஏறினப்புறம்தான் உன் அப்பா உனக்கும் ரவிக்கும் 2 வீடு கட்ட ஆரம்பிப்பார். ஏன் சீதா, நடுவுல சைட்ல ஏன் மேல ஏன் அம்பு விடுற?
10 வருஷமா வேலிய போட்டு வச்சிருக்கீங்களே, அது தெரியலையா? சரி, சரி. இருடா கிருஷ்ணா, கஷாயம் போட்டு தரேன். குடிச்சிட்டு ஃப்ளாஸ்க்லயும் எடுத்துண்டு போ. சரிம்மா. பாட்டி, அப்ப நான் போயிட்டு நாளைக்கு வரேன். 10:30 இங்கேயே வர சொல்லிடுங்கோ. அப்ப இது கையில் இருந்த மூக்குத்தியை காட்டினாள் சீதாமணி. உங்ககிட்டயே இருக்கட்டும் பாட்டி, நான் போறேன்பா. ஸ்கூட்டர்ல தலை தெறிக்க போகாத மாதி என்றான் கிருஷ்ணா. அன்று இரவு 7:30 மணிக்கு கிருஷ்ணாவின் இல்லை, துர்காவின் வீட்டு ஹால் யுத்தங்களமாக மாறியது. இத பாருங்க ஜெய், நான் அவங்க வீட்டுக்கு வர மாட்டேன். பெண்ணோட தாயார் இல்லாம எப்படி கல்யாண பேச்சு பேச முடியும் துர்கா? எனக்கு எந்த சம்பிரதாயமும் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாம இந்த பஞ்சாங்கம் நமக்கு சம்மந்தியா வர்றது எனக்கு கட்டோடு பிடிக்கல. நீ உன் மாமனார் மாமியாரை பார்த்தா என்னை நம்ம கதையே வேற ஜெய். ஊர் உலகத்துல நடக்கவே நடக்காத கதை நம்ம கதை. உன் மனசுல என்னதான் இருக்கு துர்கா? எது இருந்தாலும் இந்த பிள்ளை என் மாப்பிள்ளைங்கிற எண்ணம் இல்லை. ஏன் தகுதி இல்லை ஜெய். மாமியாருக்கு ஏத்த மாப்பிள்ளையை எந்த உலகத்திலும் பார்க்க மாட்டார்கள் துர்கா. பெண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ளையைத்தான் பார்ப்பார்கள். என் கணிப்பே வேற. அது என்ன? இவனை விட ஒசத்தியான பிள்ளை இந்த வீடு என் வீடு. நாளைக்கு மாதிக்கு வரப்போற வீடு. அவ இந்த வீட்டுல குடும்பம் நடத்தணும். நாம எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். நாம கிழமா போறப்ப நமக்கு நிழலா இருக்கணும். நீ ரொம்ப மாடர்ன்னு ஊர் போறா தெரியும் துர்கா. ஆனா இந்த விஷயத்துல நீ 10ஆம் பசலி. பெண்ணை புகுந்த வீட்டுக்குத்தான் அனுப்புவாங்க. மாப்பிள்ளையை கொக்கி போட்டு இழுத்து பொண்டாட்டி வீட்டுல உட்கார வைக்க மாட்டாங்க. நான் மாடனோ 10ஆம் பசலியோ ஐ டோன்ட் கேர். எனக்கு நான் பெத்த பெண் மேல ஆசை இல்ல, பாசம் இல்ல, அன்பா ஆதரவா பேசுறதில்ல, நடத்துறதில்லைனாலும் மாதி சொல்றா. நான் அனுமானா இருந்தா மார்பை பிளந்து காட்டிடுவேன் உள்ள யார் இருக்கான்னு. என் வெளித்தோற்றத்தை பார்த்து எனக்கு பிறந்த பெண்ணே என்னை தப்பா எடை போடுறா. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.